இப்ப பார்த்தோன்னு சொன்னா, ஆண், பெண் வித்தியாசம் இல்லாம, குழந்தையிலருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் உடல் பருமனா இருக்காங்க. இதுக்கு மெயின் காரணம் நம்ம பார்க்கணும். ஒண்ணு பரம்பரையாக ஒபிசிட்டி இருக்கலாம். அல்லது இப்போ உள்ள காலகட்டத்தில நம்மளோட உணவு முறை மாற்றம்னால இன்னைக்கு ஒபிசிட்டி உடல் பருமன் வருது. உடற்பயிற்சி இன்மை. அதேபோல நம்ம சாப்பிடும் சாப்பாட்டுக்கு ஏற்ற உழைப்பு இன்மை. 2வது உணவு பழக்கவழக்கம். நல்ல நார்ச்சத்துள்ள கீரைகள், காய்கள், பழங்கள். நீங்க நான்வெஜ் கூட சாப்பிடுங்க, வேண்டான்னு சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நான்வெஜ்லாம் கண்டிப்பா நான் சொல்றேன், நைட் டைம் யாரும் சாப்பிடாதீங்க. டே டைம் நீங்க தாராளமா உங்க விருப்பம் சாப்பிடுங்க. எப்படின்னு கேட்டா, டே டைம் சாப்பிடும்போது நமக்கு செரிமானம் ஈஸியா டைம் கொடுக்குறோம். நைட் டைம் சாப்பிட்டுட்டு உடனே போய் படுத்தோன்னு வச்சுங்க, அதுவே நமக்கு இன்டைஜஷன், கேஸ்ட்ரைட்டிஸ், கான்ஸ்டிபேஷன், ஒபிசிட்டி எல்லாத்துக்கும் காரணம். கூட பைல்ஸும் வந்துடும். அதனால தயவு செய்து யாராக இருந்தாலும், நோயே இல்லை, நீங்க எந்த நோயாளியும் கிடையாது, நார்மல் பர்சன், தயவு செய்து மார்னிங் அண்ட் ஆஃப்டர்நூன்ல நான்வெஜ் எடுக்க. நைட்டு கட்டாயம் நான்வெஜ் சாப்பிடாதீங்க. வெஜிடேரியன் ஃப்ரூட்ஸு இந்த மாதிரி சாப்பிடுங்க. இதுதான் நல்லது. அப்போ இந்த உடல் பருமன்னால என்ன பிரச்சனைகள் வரும்? ஒன்று, நமக்கு தைராய்டுனால உடல் பருமன் வரலாம். ஹார்மோனல் இம்பேலன்ஸ், அது வரத்துக்கும் காரணம் நம்மளோட உடல் உழைப்பு இன்மை, எக்ஸசைஸ் இல்லை, டயட்டு ப்ராப்பர் டயட் இல்லை. அதனால தான் தைராய்டு வருது. அடுத்தது பார்த்தோன்னு சொன்னால், நமக்கு உடல் பருமன்னால ஏகப்பட்ட உபாதைகள் என்னென்ன அப்படின்னாக்க, ஃபஸ்ட்டு பிபி, சுகரு, கொலஸ்ட்ராலு, ஹார்ட் ப்ராப்ளம், கிட்னி ப்ராப்ளம். இது மாத்திரம் இல்லை, இன்ஃபெர்டிலிட்டிக்கு முக்கிய காரணம் ஆண் பெண் இருபாலருக்கும் உடல் பருமன் ஒரு முக்கிய காரணம். இப்போ இன்றைய காலகட்டத்தில் பெண்களுக்கு எடுத்தோன்னு சொன்னால், இதனால இர்ரெகுலர் பீரியட். ஆண்களுக்கு பார்த்திங்கன்னா, அதாவது இர்ரெகுலர் பீரியட்னால சில பிரச்சனை, அதனால பெண்களுக்கு குழந்தையின்மை. ஆண்களுக்கும் அப்படித்தான். அவங்களுக்கு விந்து அணுக்களில் குறைபாடு ஏற்படும், தாம்பத்திய வாழ்க்கையில் பிரச்சனை வரும், சுகர் இருக்கலாம். எல்லா நோயையும் வாங்கன்னு கூப்பிட்டு வச்சுக்கக்கூடியது உடல் பருமன். அப்போது உடல் பருமனை நம்ம குறைக்கணும் அப்படின்னா, ப்ராப்பர் டயட்டு, எக்ஸசைஸ், ட்ரீட்மெண்ட் எல்லாமே கடைப்பிடிச்சிங்கன்னு சொன்னால், நிச்சயமாக உடல் பருமன் இது மற்ற துணை நோய்கள் வராமல் கண்டிப்பாக பார்த்து கொள்ள வேண்டும்.